ஸ்ரீவத்சா, டேய் எவ்வளவு நேரம் கூப்பிட்டு தெரியுமா? செடிக்கெல்லாம் தண்ணி விட்டு இருந்தேன்டா, அதான். சூப்பரா டேய், அங்க பாரு மைனா. டேய் அங்க பாரு குருவி. இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்ல பார்த்தேன்டா, இப்பதான் நேர்லயே பாக்குறேன். மை காட், அங்க பாரு உச்சி கிளையில ஒரு கிளி அழகா உட்காந்துருக்கு. டேய் எப்படா இவ்வளவு பேச்சு? டேய் விஜய், ஸ்ரீவத்சா கிரவுண்டுக்கு வரேன்னு சொன்னீங்க, பார்த்தா இங்க இருக்கீங்க. இதுக்கு ஏன்டா ஒரு டென்ஷன் ஆற? வாடா. இது யாரு? உங்க தாத்தாவா? ஆமாடா. மாமரம் வச்சுட்டு சிரிச்சுட்டு அந்த மாமரத்தை பார்த்து பேசுறாங்க. அந்த மாமரம் வந்து ஒரு மனுஷனா? மனுஷனுக்கும் மேல. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியலடா. மனுஷனுக்கும் மேல என்ன சுயநலம் இல்லாத. எனக்கு 5 வயசு இருக்கும் போது எங்க அப்பா ஸ்ரீவத்சனோட தாத்தா இங்க உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, அவரு என்னோட பர்த்டே அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாரு. என்னன்னு சொல்லி பார்ப்போம். நீங்களே சொல்லுங்க. சின்னதா பச்சை பசேன்னு அதுவே கையில குழந்தை மாதிரி அத வாங்கி அந்த ஸ்பரிசம் என்ன சொல்லுங்க கொஞ்சம். இப்படி பாத்தியே அந்த பெரிய மாமரம் அது குட்டி செடியா இருக்கும் தந்தாரு. வந்துட்டு பிரகாஷ் என்ன இவன் தான் அவங்க எங்க இருந்தா இவனை நல்லா பார்த்துவோம். அதுக்கப்புறம் டெய்லி மார்னிங் எழுந்த உடனே என்னுடைய ஃபர்ஸ்ட் விஷஸ் இவன் தான். எங்க அப்பா தான் தினமும் அதுக்கு தண்ணி விடுவாராம். வளர வளர இவனும் வளரா. ஒரு நாள் எங்க அப்பாவோட செம ஆயிட்டான். இப்போ ஸ்ரீவத்சனுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்தாங்க. இந்த செடியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது துத்து பார்த்தாங்க, மூந்து பார்த்தாங்க. அது வளர வளர அவங்களோட ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால எல்லாரும் தான் உட்கார்ந்துட்டு இருப்போம், படிப்போம், விளையாடுவோம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து மாம்பழம் சாப்பிடுவீங்க. ரைட்டா? ரைட்டு. சரி, இப்போ உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். குவைட் இன்ட்ரெஸ்டிங். இவன் மாம்பழம் மட்டும்தான் நம்மளுக்கு தரான்னு நினைக்கிறீங்களா? வேற என்னெல்லாம் தரான்? கெஸ் பண்றாங்களா பார்க்கலாம். குட். ஃப்ரெஷ். வெரி குட். ஆமாண்டா, அதனாலதான் உங்க வீடு சம்மர்லயும் கூலா இருக்கா? ஆஃப் கோர்ஸ். தென் வாட் எல்ஸ்? சொல்லுங்க. பேர்ட்ஸ்க்கு ஷெல்டர். சூப்பர்ரா. டேய் என்னடா அங்க நிறைய எறும்பு இருக்கு. அதுக்கும் அவன் தான் ஷெல்டர். இது மட்டும் இல்ல, மோனான், அனில் இதுங்களுக்கெல்லாம் பிளே கிரவுண்டே வந்தா. வெரி குட். இப்போ நம்ம எல்லாம் தனியா இருக்கோமா? ஃப்ரெண்ட்ஸோட கூடி எவ்வளவு ஜாலியா இருக்கும். இவன் மறந்தானே, இவன் வந்து தனியா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இவனும் மனுஷன் மாதிரிதான். இவன் பக்கத்துல இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. தென்னை, வாழை, முருங்கை, கறிவேப்பிலை, தென்னை ஃபேவரட் கொய்யா. ஸ்ரீவத்சா புரியுதுடா, உங்க வீட்டுக்கு பிரகிருத்தின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு? புத்திசாலிதானி. இப்போ புரியுதுடா உங்க தாத்தாவோட புன்னகையோட ரகசியம். சரி வாங்க, இவர்கிட்ட பெரியவர்கிட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். லெட்ஸ் ப்ளே. கிராண்ட்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. Let us mingle with nature and make our year green.